Hello guys, this is Vicky from VTech. நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து JBL வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஹெவியாகவே பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா JBL பர்பஸ்ஸு 12 இன்ச்சு JBL 1300 வாட்ஸ் லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வெதர் 1300 1500 எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ 12 இன்ச்சு கம்பெனி ஐட்டம் ட்ரை பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு காமிக்கிறவாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நார்மல் பார்த்தீங்கன்னா டிவி சேனலோட 2 சேனல் இன்புட்டு கொடுத்துருப்போம். இது வந்து உங்களுக்கு செட்டப் பாக்ஸு, ஸோ மொபைல் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 சேனல் உங்களுக்கு இன்புட் இங்கே வந்துடும். இது வெதர் பார்த்திங்கன்னா இந்த மூணுமே கொடுத்துக்கலாம். லெஃப்ட் ரைட் எல்லாமே இதை தான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ரைட்டோட ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் கிட்ட தாராளமாக அவுட்புட் கிடைக்கும். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் தான் விட்டுருக்கேன். ஏன்னா ரெண்டுமே கொடுத்தா சில பேர் பார்த்திங்கன்னா 2 சப்வூஃபர் எடுத்து மாட்டிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு சேனல் தான் கொடுத்துருக்கேன். இது டம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேனு இல்லை டம்மியாக தான் இருக்குது. ஸோ உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவே இருக்கும். அதனால தான் சில பல ஐட்டங்கள் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மெயின்ஸ் கார்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமான குவாலிட்டியாக மெயின்ஸ் கார்டும் போட்டிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது, கம்ப்ளைண்ட் ஆகாது. ஃப்ரண்ட் இன்டீரியர்னு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோலு, அதுக்கு உண்டான பேஸ் ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோலு, இது சப்வூஃபரோட கண்ட்ரோலு. பேலன்ஸ் கண்ட்ரோல் வைக்கல, டம்மியாக தான் இருக்குது. ஓவரால் ஆன் ஆஃப் சுவிட்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்டர் சுவிட்சு, FM USB, அதாவது இந்த இது USB ப்ரெஸ் பண்ணிங்கன்னா USB, இது டிவி லைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டிவி, DVD வந்து டம்மியாக தான் இருக்குது. இந்த 2 மட்டும்தான் ஒர்க்கிங்கு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் உங்களுக்கு USB வந்துடும். USB பார்த்திங்கன்னா பகரையோட USB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் டிஸ்பிளே. ஓரளவு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு அவ்வளோதான். ஓகே, ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இவ்வளோ தான். பவர் ஆம்பு பார்ப்போம். பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு STK 4141 ஸ்டீரியோ கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தாராளமாக 80+80 வாட்ஸ் வரும். சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா KMSோட பேரலல் மோனோவை நம்ம ஹெவியான ஹீட்ஸிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் நீங்கள் 12 இன்ச்சு தாராளமாக லோட் பண்ணலாம். ஸோ பேஸ் ட்ரிபிள் போர்டு பார்த்திங்கன்னா சக்தியோட பேஸ் ட்ரிபிள் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ரிசல்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு சப் ப்ரீ பவர் சப்ளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 இன்ச்சு டபுள் மேக்னெட் ஊஃபர் லோட் பண்ணுறதுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ் ஆச்சு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் HD டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பியூர் காப்பரு. பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டு 4700 2 கெப்பாசிட்டர் போட்டு DC பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு 24 வோல்ட் 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு, KMSோட 4 டிரான்சிஸ்டர் பேரலல் டிரான்சிஸ்டர் பண்ணி மோனோ பண்ணியிருக்காங்க. STK லெஃப்ட் ரைட்டுக்கு 4141, அப்புறம் கொஞ்சம் ப்ரீ செக்ஷன்ஸ், அவ்வளோதான். ஓவராலாக இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2.1 சேனலே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட் 8 இன்ச்சுமே லோட் பண்ணிக்கலாம், சப்வூஃபர் 12 இன்ச்சு லோட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 to 5500 வரைக்கும் வேரி ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து. இப்போ லெஃப்ட் ரைட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் டைப்பில் போட்டால் உங்களுக்கு 5800 அந்த ரேஞ்சில் வரும். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5300. ஓகே, இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் 2 சேனலு 5.1 சேனலு டால்பி DTSோட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா DM பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இது ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.